த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த போட்டோவை நீ டெய்லி பாத்தீனா இதே மாதிரி இதோட அழகா ஒன்ன மாதிரி நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஓகே? எவ்வளவு அழகா மகா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹே பொண்டாட்டி, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் யோசிக்காம சொல்லு. கம்பெனில ஒரு முக்கியமான ஆர்டர் 3 டேஸ்க்குள்ள அதை டெலிவரி பண்ணி ஆகணும். சரி. ஒர்க்கர்ஸ் எல்லாம் டே அண்ட் நைட் வேலை பார்க்க போறாங்க. ஓ. ஓனர் நீயும் நைட் ஷிஃப்ட் வர முடியுமான்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டேன். நீங்க இவ்வளவு ஆசையா வருவீங்கன்னு தெரியும். ஆனா ஓனர் கேட்கும்போது என்னால மறுக்க முடியல. நான் இப்ப உடனே கிளம்பி ஆகணும். இத சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும். அதான் எப்படி சொல்றதுன்னு. அப்போ வேலைக்கு போகணுமா? ஓ. சரி, இப்போ என்ன, உடனே வேலைக்கு போகணும் அவ்வளோதானே? 2-3 நாள்ல டெலிவரி கொடுக்கணும். சரி, இதை சொல்றதுக்கு என்ன இவ்வளோ தயக்கம் மகா? இது உன் வேலைமா. வேலையில் நீ கொடுத்துருக்கிற கமிட்மெண்ட், உன்னோட கமிட்மெண்ட் நான் கொடுத்துருக்கிற கமிட்மெண்ட் மாதிரி தான். நமக்கு இந்த குழந்தை பெற்றுக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதே அளவுக்கு நமக்கு நம்ம வேலையும் முக்கியம். ஏற்கனவே நிறைய பொய் சொல்லி என் அம்மா முன்னாடி உன்னை தலைகுனிய வச்சுட்டேன். என்னால நீ வேலை செய்யற இடத்துலயும் எக்காரத்து கொண்டு தலைகுனிய கூடாது மகா. இனிமே நானும் வாழ்க்கையில உன்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன். எக்காரத்து கொண்டு எந்த விஷயத்துக்கும் மறைக்கவும் மாட்டேன். நீயும் என்கிட்ட எதுவுமே மறைக்காத. நீ மறைக்கவும் மாட்ட, எனக்கு தெரியும். எப்ப போகணும்? இப்பவே கிளம்பணும். சரி, நானே உன்னை இறக்கி விட்டுறேன். ஒரு நிமிஷம். ஹலோ மேம், நீங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்துட்டேன் மேம். வந்துட்டீங்களா? கீழ தான் இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். ஓகே மேம். ஓகே. என்னாச்சு? நீங்க வர லேட் ஆகும்.